இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேச்சு என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2 ராஜாக்கள் 9:22 இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் யாகூவை கண்டவுடனே யாகூவே சமாதானமா என்றான். அதற்கு யேகூ, உன் தாயாகிய எசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாய் இருக்கையில் சமாதானம் ஏது என்றான். இன்றைக்கு சமாதானத்துக்காக அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பாவத்தினால் வரும் விளைவு 7 விதமான காரியங்கள். இன்றைக்கு 2வது நாளிலே இந்த பாவம் நமக்கு சமாதானத்தை சத்துருவாக இருக்கிறது. இந்த சமாதானத்தை கெடுக்கிறது, ஒரு நிம்மதியற்ற நிலையை கொண்டு வருகிறது. இப்போ சில நேரங்கள்ல ஒரு மனிதன், பாவத்துக்குள்ளான ஒரு மனிதனை நாம் பார்க்கும்போது அவனுடைய சமாதானத்துக்கு ஒரு பேரிடர் போல அவன் சமாதானம் அச்சு போய் இருப்பதை நாம் பார்க்கலாம். சில மனிதர்களை கவனித்து பார்த்தால் அவர்கள் சில நேரங்கள்ல அவர்கள் சமாதானத்துக்காக எங்கெங்கெல்லாமோ செல்வார்கள். அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா சமாதானம் கிடைப்பதற்காக அவர்கள் சிலர் பார்க்குக்கு, பீச்சுக்கு, சிலர் என்டர்டைன்மெண்ட் நிறைய இடங்களுக்கு செல்வது உண்டு. தேவ சமாதானம் நம் உள்ளத்துக்குள்ள வரணும். அவர் சமாதான காத்தவா இருக்கிறார். வேதம் சொல்கிறது, ஏசாயா 53:5 நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகும். அப்போ சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை. அப்போ தேவ சமாதானம் நம் உள்ளத்துக்குள்ள வரணும்னா நமக்குள்ள இந்த பாவ காரியம் இருக்கக்கூடாது. ஒரு மனுஷனுக்குள்ளாக பாவம் வரும்போது அந்த மனுஷன் பாவ உணர்வு அற்றவராய் இருக்கிறான். அவன் அந்த சமாதானம் இல்லை, அவனுக்குள்ள அந்த சந்தோஷம் இல்லை. அதனால அவன் பாவ உணர்வு இல்லாதபடிக்கு அவன் சோர்ந்து போய் விடுகிறான். குற்ற உணர்வு இல்லை. சில நேரங்கள்ல நான் செய்யறது தவறு என்பதை சிலர் அறிகிறதே இல்லை. என்ன பார்த்தீங்கன்னா வேடிக்கையான சில மனுஷர்களை பார்த்தீங்கன்னா சமாதானத்துக்காக நிறைய அதற்காக பிரயாசப்படுகிறது உண்டு. சீட்டாடி காலத்தை போக்குது, குடித்து மதுபானம் பண்ணி மயங்கி கிடக்கிறவர்கள் உண்டு. சிலர் பார்த்தீங்கன்னா நாடகம், வேடிக்கை பார்க்கணும் பாருங்க. நிறைய கலை நிகழ்ச்சிகள், இந்த காரியங்கள வேடிக்கை பார்த்துட்டு சில நேரங்களில் இதுதான் சந்தோஷத்தை கொண்டு சிலர் அலங்காரம் பாருங்க, தன்னுடைய சரீரத்தை அலங்கரிக்கிறது, இன்னும் சிலர் வீடுகளை அலங்காரம் பண்ணிக்கிறதுல அதுல பீஸ்ஃபுல் சமாதானத்தை தேடுகிறவர்கள் உண்டு. இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த உலகத்துல மனிதர்கள் சமாதானத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த பாவம், ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற பாவம் அவனை சமாதான குறைச்சலாக்குகிறது. இதை சில நேரங்கள்ல அறிகிறது இல்ல. சில மனிதர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை யோசிக்கிறது இல்லை. சமாதானம் இல்லை, நமக்குள்ள சமாதானம் இல்லை, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அநேக இடங்களுக்கு செல்வது உண்டு. அங்க எங்க சொல்லி சிலர் பார்த்தீங்கன்னா ஊர் சுத்துறது, சிலர் பாருங்க ஊர் சுத்துறது இது அப்படி இருந்தால் அவங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலர் ஊர் வம்பு பேசுது, இந்த அடுத்த அந்த அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கதை, அங்கே இங்கே கதைகளை சொல்லி ஊர் வம்பு பேசுகிறவர்கள் உண்டு. சிலர் சண்டை போடுறதுலாம் சந்தோஷமா இருக்கும், இந்த சமாதானமா இருக்கும். மற்றவர்கிட்ட அவங்க சண்டை போட்டுட்டு வந்துட்டானா, நியாயத்தை நான் கேட்டுட்டு வந்துட்டேன்னு சொன்னா பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. பாருங்க, இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. இது நம்ம பாவ உணர்வு இதனால நமக்குள்ள வருகிறது. ஒரு மனிதன் பாருங்க, ஒரு மனிதனுக்குள்ளாக பாவ உணர்வு இருக்கும்போது அவன் சமாதானம் அற்றவனாய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 6:16 துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகர ஐஸ்வர்யவன்களாகவும், ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்போம்.
துக்கப்படுகிறவர்கள் சந்தோஷம். அப்போ துக்கமா இருக்கிறவங்களுக்கு என்ன சந்தோஷம்? இந்த சமாதானம் இல்லாதவர்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது பாருங்க. ஒரு போதகர் அவர் ஒரு முதியவர் வீட்டிற்கு சென்றிருக்கார். அப்போ அங்க ஒண்ணுமே இல்லை, ரொம்ப கஷ்டம். ஒரு குடிசை வீட்டுல அந்த பெண்மணி இருக்கிறார் பாருங்க. அங்க ஒண்ணுமே இல்லை. அவர் நிலைமையை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, பாருங்க உங்க நிலைமையை பார்த்து ரொம்ப பரிதாபமா இருக்குது, நீங்க இதெல்லாம் நினைச்சு சோர்ந்து இருக்கிறாதுங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்றாரு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், திருப்தியா இருக்கேன், எனக்கு போதுமென்ற காரியம் எனக்கு இருக்குது, எனக்கு ஒரே சந்தோஷம் சமாதானம் என்னன்னா இயேசு என்னோடு இருக்கிறார், அதான் சந்தோஷம். அவர் வருகைக்காக நான் காத்துட்டு இருக்கேன், அவருடைய மகிமை நித்திய ஜீவனுக்காக நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி அவர் சொல்றார். இப்போ போதகர் அந்த பெண்மணியுடைய வார்த்தையை கேட்டு அவர் அந்த மறுபதில் சொல்ல முடியாதபடி போய்விட்டாராம். இன்றைக்கு கூட சில நேரங்கள்ல நம்மளுக்கு அப்படி ஒரு சமாதானம் இருக்கா? தேவன் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது சமாதானம். ஒரு மனிதனுக்குள்ளாக பாவம் வருவது அவனுக்குள்ள அந்த தேவ சமாதானம் அச்சவரா இருக்கு, அவன் மாறி போய் விடுகிறான். அப்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும், இந்த தேவ சமாதானம் எனக்கு வேணும் அப்படின்னா இயேசு நமக்குள்ள இருக்கணும், இயேசு ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். அப்போ நமக்குள்ள அந்த வார்த்தை இருக்கும்போது நம்ம அந்த பாவ காரியம் நமக்கு நேரிடாது, பாவ எண்ணங்கள் நமக்குள்ள வராது. ஆண்டவர்ட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுக்க ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த சமாதானத்தை இந்த பாவத்தினால வருகின்ற இந்த சமாதான குலைச்சலை மாற்றி போடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து ஜெபி. கண்களை மூடி. பிதாவே, உங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு கூட சப்பா. எங்கள் வாழ்க்கையில ஒருவேளை சமாதானம் ஆச்சு போயிருக்கலாம், எங்கெங்கெல்லாமோ போய் சப்பா நிம்மதி தேடி சந்தோஷத்தை தேடி அநேகர் சென்று கொண்டு இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சப்பா இந்த நேரத்திலும் கூட சப்பா எங்களுக்கு சப்பா தேவ சமாதானத்தை கட்டளையிடுங்க சப்பா. ஒவ்வொருவருக்கும் அப்பா உங்களுடைய சமாதானத்தை கொடுங்க சப்பா. நீங்க எங்க கூட இருக்கிறீங்க அப்பா, நீங்க சப்பா உங்களுடைய வருகைக்காக நாங்க காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க சப்பா. அந்த பாவத்தினால இந்த விளைவுகள், இந்த சமாதான குறைச்சலை மாற்றி போடுங்கப்பா. எங்க ஒவ்வொருவருக்கும் உடைய தேவ சமாதானத்தில் நிரப்படி செய்யுங்க சப்பா. நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து தாழ்த்தி வெறுமையாக்குற துதி கனம் மகிமை மக்கள் ஏறடிக்கிறோம் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை